அனைவருக்கும் வணக்கம். நம்ம நேற்று யூஜிடிஆர்பி ஆன்சர் கீ தமிழுக்கு வந்து டிஆர்பியால் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த ஆன்சர் கீழே பார்த்திங்கன்னா ஒரு சில கொஸ்டின்கள் வந்து நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. அது என்னன்னு கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். கொஸ்டின் பார்த்திங்கன்னா 38வது கொஸ்டின்னு. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனைக்கு விளக்கு ஆகிய வானுதல் கணவன், முனைக்கு வரம்பு ஆகிய வெண்வேல் நெடுந்தகை அப்படின்னு சொல்லிட்டு அதற்குரிய கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாடல் கூறும் புறத்திணை யாது அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. தும்பை திணை, வாகை திணை, வஞ்சி திணை, பாடான் திணை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கவர்மெண்டால் அவங்க கொடுத்துருக்கிற ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா தும்பை திணை அப்படின்னு சொல்லி ஏன் கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதுக்கு விடை வந்து பார்த்தீங்கன்னா வாகை திணை வருது. அதாவது மனைக்கு விளக்கு அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயூர் முடவனார், திணை வாகை, துறை வல்லான் முல்லை அப்படின்னு சொல்லிட்டு புறநானூற்றில் 314வது பாடல். இது வந்து எந்த பதிப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் புலியூர் கேசிகன் எல்லாருக்கும் ஃபெமிலியராக இருக்கிறதுனால நாங்கள் அந்த புலியூர் கேசிகனில் இருந்து எடுத்து கொடுத்துருக்குறோம். நீங்கள் கழக வெளியீடுலையோ மற்ற சிறந்த வெளியீடுகள் எதா இருந்தாலுமே எடுத்து பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா திணை வாகைன்னு இருக்குது. பாடல் பார்த்தீங்கன்னா, மனைக்கு விளக்காகிய வாழ்நுதல் கடவன், முனைக்கு வரம்பாகிய வெண்வேல் நெடுந்தகை, நடுகள் பிறங்கிய உவல் இடு பரந்தலை, புன்கால் நெல்லி வன்புல சீரூர், குடியும் மண்ணும் தானே கொடியெடுத்து நிறையழிந்து எழுதரு தானைக்கு சிறையும் தானே தன் இறைவிழு முறினே அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வந்து முடியுது. நாங்கள் இதுக்கான பேஜ் நம்பரோடையும் மூல பாடலோடையுமே நாங்கள் எடுத்து கொடுத்துட்றோம். இதை வந்து நீங்கள் வந்து எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது கட்டாயம் நமக்கு வந்து என்னதுன்னா அப்ஜெக்ஷன் தெரிவிக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. நாங்கள் வந்து இந்த புலியூர் கேசிங்கன் புத்தகத்தில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் கழக வெளியீடு மற்ற எந்த வெளியீடு எது இருந்தாலுமே நீங்கள் எடுத்து அந்த புத்தகத்தில் பாடியவர்னே பாருங்கள். ஐயூர் முடவனார் அப்படின்னு சொல்லிட்டு 314வது பாடலில் இருக்கும். நீங்களும் எடுத்து செக் பண்ணி பார்த்து வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறவங்க பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு கொஸ்டின் 89வது கொஸ்டின்னு, நேர் இறை முன்கை பற்றி நுமர்த்தர நாடு அறி நல்மணம் அயர்க்கம் என்று அக்கால திருமண முறையில் கைப்பிடிக்கும் சடங்கு இருந்ததை உணர்த்தும் நூல் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. பட்டினப்பாலை, அகநானூறு, குறிஞ்சிப்பாட்டு, குறுந்தொகை. இது ஆக்சுவலாக எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சிப்பாட்டு. ஆனால் அவங்க வந்து நமக்கு ஆன்சர் கீ கொடுத்துருக்கிறதுல குறுந்தொகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அதாவது குறிஞ்சி பாட்டுல 230வது லைன் 31வது லைன், நேரிற பழியில்லா பண்புடை தலைவன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு உமா பதிப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிப்பகத்தில் மாணிக்க வாசகன் விளக்க உரையிலேருந்து நாங்கள் இதை வந்து எடுத்து மூல நூல்லேருந்து எடுத்து போட்டிருக்கிறோம். நீங்கள் எந்த மூல நூலில் பார்த்தாலுமே இந்த குறிஞ்சி பாட்டில் இந்த 231வது வரியும் 32வது வரியும் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி பாட்டை நல்லா எடுத்துக்கங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 231 232வது வரிகளில் வந்து இந்த 2 வரிகளும் இடம்பெற்றிருக்கு. இதுவும் நீங்கள் ஆப்ஷன் கீ சேலஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். அதனால் வந்து நீங்கள் அந்த கழக வெளியீடு எதாவது இருந்ததுன்னா அதையும் எடுத்து நீங்கள் வந்து ஆப்ஷனுக்கு நீங்கள் எடுத்துக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 97வது கொஸ்டின்னு, அதாவது உழும் எருது இல்லாத உழவருக்கு வீணாக போகும் நிலத்தின் ஈரம் கூட துன்பம் தரும் என குறிப்பிடுவது அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இனியவை 40, இன்னா 40, நாலடியார் ஏலாதி அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னா 40, அதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அவங்க வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுவும் ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஒரு அப்ஜெக்ஷனுக்கான ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா நம்மளுடைய இன்னா 40ல் 1, 2, 3, 4வது பாடல், எருதியில் உழவருக்கு போகு ஈரம் இன்னா, கருவிகள் மாறி புறங்கொடுத்தல் இன்னா, திருவுடையாரை செரல் இன்னா, இன்னா பெருவழியாருக்கு இன்னா செயல். இது வந்து எந்த புத்தகம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 303 நியூ செஞ்சுரி புக் ஹவுஸுடைய மர்ரே எஸ் ராஜம் அவர்களினுடைய, இது ஒரு பழங்கால பதிப்பு தான். அவங்களுடைய பதிப்பில் இந்த புத்தகம் வந்து இருக்குது. அதாவது பழைய பதிப்பு அது. மர்ரே எஸ் ராஜம் அவர்களின்
நூலினுடைய பதிப்பு. அந்த இதில் வந்து 4வது பாடலில் இது வந்து இன்னா 40 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் உங்களுக்கு வந்து இது தொடர்பாக, அதாவது நீங்கள் மூல நூல்கள் இது தொடர்பாக கழக வெளியீடுகளோ பிற வெளியீடுகளோ கிடச்சிதுன்னா நீங்கள் அதையும் எடுத்து வந்து என்ன பண்ணுங்கன்னா அப்ஜெக்ஷனுக்கு வந்து நீங்கள் வந்து சொல்லிவிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 125, யானையின் மன்னரை காண்டன் இன்மின்னா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஊனைத்தின் நூனை பெருக்குதல் முன்னின்னா. இது என்னன்னே நமக்கு இந்த பாடல் வரிகளெல்லாம் எப்படித்தான் இப்படி கொடுக்குறாங்கன்னே நமக்கு புரிபட மாட்டேங்குது. அதாவது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இன்னா 40, கார் 40, இனியவை 40, கழவழி 40. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னா 40 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா இனியவை 40 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே நியூ சென்ச்சுரி புக் ஹவுஸில் இன்னா 40ல் 22வது பாடல் யானையில் மன்னரை காண்டல் நனி இன்னா ஊனை தின்று ஊனை பெருக்குதல் முன் இன்னா தேன்னை புளிப்பின் சுவை இன்னா ஆங்கு இன்னா கான்யாறு இடையிட்ட ஊர் அப்படின்னு சொல்லியிருக்குது. இதுவும் நியூ சென்ச்சுரி புக் ஹவுஸில் மர்ரையஸ் ராஜன் பதிப்பில் பேஜ் நம்பர் 306 அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மூல நூல்லேருந்து எடுத்து கொடுத்துருக்குறோம். இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கீ வந்து அப்ஜெக்ட் பண்ணி, அதாவது கொஸ்டின் வந்து அப்ஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வினாவாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இது மட்டுமே இல்லாமல் அவங்க ஏற்கனவே நம்மளுடைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். அதாவது அந்த 53வது கொஸ்டினில் அவங்க வந்து இதுக்கு கரெக்டாக அவங்க ஆன்சர் வந்து சொல்லிட்டாங்க, அறநெறி முதற்றே அரசின் கொற்றம்னு. ஆனால் இந்த பாடலை பற்றிய இதில் வந்து நமக்கு இரவலர்க்கு அருங்கலம் அருகாதி ஈய அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிகை இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறனுக்கு இளநாகரார் கூறிய கூற்று அப்படிங்கிறதுல பேதத்தில் வர்ற தன்மையை பற்றி நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நெல் வகைகளை கூறும் சிற்றிலக்கிய நூலில் அவங்க ஆப்ஷன் வந்து கரெக்டாக முக்கூடர் பல்லுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த முக்கூடர் பல்லில் இல்லைங்கிறத வந்து நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து நாங்கள் இதற்கான உங்களுக்கு ஐயப்பாடுகளை வந்து நாங்களும் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், சுட்டி சென்றிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 113வது கொஸ்டின் அந்த கொடுந்தொரல் உடையன சுரவேறு கொட்பதனால் அதில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா அந்த வந்து இந்த அது பேரனா இதில் உள்ள எழுத்து பிழைகள் மற்றும் அதாவது கொஸ்டின் மார்க்கு அரை புள்ளி இவையெல்லாம் சரியாக இல்லாத காரணத்தினால நமக்கு ஆன்சரை நிர்ணயிக்கிறதுல ஏற்பட்ட இடர்பாடுகளை பற்றி ஏற்கனவே நாங்கள் வந்து உங்களுக்கு நிறைய வீடியோ, அதாவது ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதுக்கான லிங்கை கூட நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இல்லைனா சேனலில் போய் தேடி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும். அதேமாரி பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல ஒரு 4 கொஸ்டின்ஸ் டேம் ஷூராக நம்ம வந்து ஆன்சர் கீ வந்து அப்ஜெக்ஷன் கொஸ்டின் சொல்லலாம். அதை மட்டும் இல்லாமல் நாங்கள் சொன்ன சில கொஸ்டின், அதாவது பாடபேதம் உள்ள இதையும் நாங்களுக்கு ஆன்சர் கீழே கொடுத்துருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஆன்சரை தேர்வு பண்ணி எடுக்கிறதுல ஐயப்பாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா அந்த நெல் வகைகளில் சொல்லும்போது அந்த இதையும் நம்ம சொல்லலாம். அதேமாரி இந்தமாரி புள்ளி இதெல்லாம் இல்லாததுனால எங்களுக்கு வந்து இதில் வந்து இடர்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இதையும் பற்றி சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் நூல் முழுக்க நிறைய வந்து என்ன இருக்குது, இந்த எழுத்து பிழைகள் இருக்குது. நூல் முழுக்கன்னு சொல்கிறேன், அதாவது கொஸ்டின் பேப்பர் முழுக்க இதில் பார்த்தீங்கன்னா எழுத்து பிழைகள் நிறைய இருக்குது. அதையும் நீங்கள் வந்து ஏதாவது இந்த அப்ஜெக்ஷன் சொல்லும்போது அந்த அப்ஜெக்ஷன் கீழே வந்து ஏதாவது சொல்லுங்கள். அது இனி வரும் காலங்கள்லனாச்சும் நம்மளுக்கு இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஆன்சருக்கு தேர்வு பண்ணுறதுல நமக்கு எளிமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்பி அகில் அகாடமியில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு காலேஜ் டிஆர்பி எக்ஸாமுக்கான நேரடி மற்றும் இணைய வழி பயிற்சி வகுப்புகளும் சேர்க்கைகளும் நடைபெற்று கொண்டு இருப்பதால் தேவைப்படும் மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்பி அகில் அகாடமி மையத்தில் குரூப் 4 மற்றும் 2-2Aக்கான நேரடி மற்றும் இணைய வழி சேர்க்கைகளும் வகுப்புகளும் நடைபெற்று கொண்டு இருப்பதால் தேவைப்படும் மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நன்றி, வணக்கம்.